தமிழகத்தில் விண்ணை முட்டும் வகையில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை உயர்வு குறித்துதான். வீட்டு வாடகை அதிகரித்து வருவதற்கான காரணங்கள் என்ன? விடுதிகளின் தேவை உயர்ந்து கொண்டே வருவது எப்படி? வீட்டு உரிமையாளர்களால் வாடகைக்கு குடியிருப்போர் எதிர்கொண்டு வரும் இன்னல்கள், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் நிலவும் வாடகை விவரங்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்றைய பெருஞ்செய்தியில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. சென்னையில் சொந்தமாக வீடு வாங்கி குடியேறுவது என்பது சாமானியர்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக மாறியுள்ளது. அதனால் பணி நிமித்தமாக குடும்பத்தோடு சென்னைக்கு வருவோர் வாடகை வீடுகளையே நாடுகின்றனர். ஆண்டுதோறும் வாடகை உயர்வது போலவே வாடகைக்கு குடியிருப்போர் சந்திக்கும் பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. சென்னையில் எழுதப்படாத சட்டமாகவே உள்ளது 10 மாத வாடகையை முன்பணமாக கொடுக்க வேண்டும் என்பது. வாடகைக்கு வீடு தேடுபவர்களுக்கு முதல் பிரச்சனையாக இருப்பதும் இதுதான். இதற்கு ஒப்புக்கொண்டாலும் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கலாம், விருந்தினர்கள் எப்போது வரலாம், சமையலுக்கு எந்த அடுப்பை பயன்படுத்த வேண்டும், அறையில் எத்தனை மணி வரை மின் விளக்கு எரியலாம் என்பதையெல்லாம் தீர்மானிப்பவர்களும் வீட்டின் உரிமையாளர்கள்தான். நமக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கணுமோ, ஒரு இது வைக்கணுமோ, ஒரு ஆணி கூட அடிக்க முடியல. நம்ம அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் இருக்கணும். இப்போ 4800 வாடகை இருக்கும்போது 10 மாதம் அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதுவே ஒரு அமௌண்ட் நமக்கு போயிருது. ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்குறவங்க அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது. இவை தவிர வீட்டு உரிமையாளர்கள் நிர்ணயிக்கும் மின் கட்டணம், குடிநீர், முறைவாசல், பராமரிப்பு என்று பல்வேறு பெயர்களில் பல வகையான கட்டணத்தை குடியிருப்பவர்கள் செலுத்தியாக வேண்டும். இதில் மின் கட்டணம் என்பது ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை வீட்டு உரிமையாளரின் பேராசைக்கு தகுந்தாற்போல் வசூலிக்கப்படுகிறது. வீடு மாறி செல்வதாக இருந்தாலும் நாம் கொடுத்த முன்பணத்தில் குறிப்பிட்ட தொகையையும் வீட்டின் உரிமையாளர்கள் பிடித்தம் செய்து கொண்டுதான் திரும்ப அளிப்பார்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு மேலே வீட்டில் இருக்க முடியாது. யாராச்சும் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தாலும் அப்படியேக்குள்ள அவங்களை துரத்தி அனுப்புற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த ஆணியும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அது இல்லாமல் காமனாக ஒரே பாத்ரூம் இருக்கும். இப்போ யாராச்சும் எக்ஸ்ட்ரா வந்துட்டால் கூட பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே பாத்ரூமுக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எழுதப்படாத இந்த அனைத்து விதிமுறைகளுக்கும் ஒப்புக்கொண்டு வாடகை வீட்டில் குடியேறினாலும் குடியிருப்பவர்களுக்கு ஒப்பந்தமோ முறையான வாடகை ரசீதோ வழங்கப்படுவதில்லை. புதிய தலைமுறைக்காக கார்த்திகேயன். சென்னையில் வீட்டு வாடகை அதிகரித்து வருவதற்கு தரகர்கள் காரணமா? இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு நிலம் வீடு தரகர்கள் சங்கத்தின் தலைவர் கண்ணனிடம் நம் செய்தியாளர் மகாலிங்கம் நடத்திய உரையாடலை இப்போது பார்ப்போம். சென்னையில் வாடகை அதிகமாவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு நிலம் வீடு மனை தரகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் கண்ணன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். இந்த சென்னையில் மட்டும் வீட்டு வாடகை ராக்கெட் வேகத்தில் ஏறுக்கு என்ன காரணம்? சென்னையில் ராக்கெட் வேகத்தில் போகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இடங்கள் கம்மியாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக ஆகிடுச்சு. அதனால் 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டை விட 2ஆக பகிர்ந்து 2 பேருக்கு வாடகை வர்றாங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடுன்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கெல்லாம் இண்டிவிஜுவல் வீடே கிடையாது. எல்லாமே பேச்சுலர்ஸ் ரூமாக தான் அவங்களே விரும்புகிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வாடகை அதிகமாக வரணுன்றதுனால தான் விரும்புகிறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி கல்யாணம் ஆகி ஒரு கணவன் மனைவியாக போனால் கூட அவங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, எத்தனை குழந்தை இருக்கிறான்னு மாதிரி கேட்குறாங்க. அவங்களை கேட்டுக்கு தான் நம்ம கல்யாணமே பண்ணிக்க நம்பது, அவங்களை கேட்டு தான் நம்ம குழந்தைய பெற்றுக்கணுன்ற மாதிரி காலகட்டத்தை இடத்தினுடைய உரிமையாளர்கள் அதை கொண்டுன்னு வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தணும். அதை இல்லை, இப்போ வீட்டு வாடகை ஏறுவதற்கு புரோக்கர்கள் காரணம் அப்படிங்கிற, ஏன்னா புரோக்கர் தான் வீட்டு வாடகை ஏற்றி விட்றாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இருக்கலாம், அதுவும் சில இடத்துல உண்மையாக. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தரமான தரகர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. புதுசாக ஒரு மாதத்தில் பார்ட் டைம் மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்க கண்ணை மூடிக்கின்னு 10,000 கொடுக்குற வீட்டே என்கிட்ட 15,000 கிளைண்ட் இருக்குதுன்னுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, யாரும் சொல்லிக்கினே இருப்பாங்க. ஆனால் 10,000 சொன்னால் 4 பேருன்றது 10 பேர் மோதுவாங்க. அது சில தரகர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போது இந்த வீட்டு வாடகை குறைப்பதற்கு எது மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வீட்டு வாடகையை கம்மிப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அரசாங்கம் நினச்சா தான் அது முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதல்வர் பல திட்டங்களை ரொம்ப குறுகிய காலத்தில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த மாதிரி 100 ஸ்கொயர் ஃபீட்டுனாக்கா வாடகை 1000 ரூபாய் தான் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தை ஆணை இடணும். அப்படி இட்டோம்னாக்கா 100 ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ரூபாய்னாக்கா 300 ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ரூபா தான் ஆச்சு. இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை அதை முழுமையாக ஒழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அரசாங்கம் முடிவு பண்ணால் தான் அது முடியும். தமிழகத்தினுடைய முதல்வர்கள் அதை ஆணையிடணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
அதாவது தமிழக அரசாங்கம் நேரடியாக தலையிட்டால் மட்டுமே இந்த வீட்டு வாடகை உயர்வு என்பதை கட்டுப்படுத்த முடியும் என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஏர்னஸ்ட் ராஜாவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னை போன்ற பெருநகரங்களில் வாடகை அதிகமாக இருப்பதால் தனியாக வீடு எடுத்து தங்குவது என்பது பலருக்கு சாத்தியமில்லை. இதனால் வெளியூர்களிலிருந்து வந்து தங்கி வேலை பார்க்கும் பெண்களில் பலர் தனியார் விடுதிகளை நாடி வருகிறார்கள். சென்னையில் வேலை கிடைத்து விட்டாலும் வாடகைக்கு வீடு பார்த்து குடியேறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. கட்டுக்குள் இல்லாத மாத வாடகை, மலைக்க வைக்கும் முன்பணம் ஆகியவற்றால் பலர் இப்போது தனியார் விடுதிகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். திருச்சி ரெண்டல் ரொம்ப கம்மி. மந்த்லி ரெண்டலும் சரி, அட்வான்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப கம்மி. ஆனால் சென்னை ஆக்சுவலாக இது பிக் சிட்டி தான். இங்கே ரெண்டல் ரொம்ப அதிகமாக இருக்குது. 1 lakh அட்வான்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. மந்த்லி 15,000 20,000 பே பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு 30,000 தான் சேலரி. அதில் பாதி நான் ரெண்டலில் கொடுத்துட்டு மீதி ஃபுட்டு கூட நானாக குக் பண்ணி சாப்பிடணும் எல்லாத்துக்கும்னா அப்போது 30 இல்லை, நான் அப்பா அம்மா கிட்டேருந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்கி பே பண்ணணும். ஸோ அதனால நான் ஹாஸ்டலில் இருக்கேன். சென்னையில் உள்ள தனியார் விடுதிகளில் தங்குவதற்கான மாத கட்டணம் 2,500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. உணவு, உறைவிடம், பாதுகாப்பு, துணி துவைப்பது என அனைத்தும் இந்த தொகையில் அடக்கம். தங்கள் விடுதிகளில் தங்குவோர் புகைப்படம், குடும்ப அட்டை நகல், பணிபுரியும் அலுவலகத்திலிருந்து அளிக்கப்பட்ட கடிதம் ஆகியவற்றை அளிக்க வேண்டும் என்று விடுதி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து சென்னையில் வேலை பார்க்கும் பெண்களில் அதிகமானவர்கள் தனியார் விடுதிகளே பாதுகாப்பானதாகவும் வசதியாக இருப்பதாகவும் கருதுகிறார்கள். இல்லை, ஆக்சுவலி வெளியே தங்கினா நமக்கு சேஃப்டி மெயின் ப்ராப்ளம் இஸ் சேஃப்டி. அதுவும் சென்னை மாதிரி ஒரு டெவலப்டான டிஸ்ட்ரிக்டில் தங்கும்போது சேஃப்டி இஸ் த மெயின் திங். அண்ட் நாங்கள் டியூட்டி அப்புறம் நைட் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட் எல்லாமே இருக்கும். நூன் ஷிஃப்ட் அப்போ நாங்கள் குக்கிங்கும் ப்ராப்ளம் ஆகிடுனாங்க வெளியே தங்கினா. ஸோ இங்கே வந்தானா டைமுக்கு ஃபுட் இருக்குது அட் எனி டைம். நாட் ஒன்லி டைமுக்கு, நமக்கு எப்போ வந்தாலும் ஃபுட்டு கேட்டால் நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருக்குது. ஃபுட் எல்லாமே இருக்குது. அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி சேஃப்டி தான் மெயின் ப்ராப்ளம் தாங்க. கடந்த 5 வருடத்தில் சென்னையில் தனியார் விடுதிகளின் எண்ணிக்கை 80% உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் விடுதி நடத்தி வருபவர்கள். முதல்ல ரொம்பவே கம்மி தான் ஹாஸ்டல்ஸ். இப்போ முக்கு ஹாஸ்டல் சொல்லலாம். அந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் பிள்ளைங்க நிறைய பேர் ஹாஸ்டல் தேடி வர்றாங்க. இன்னொன்று மக்களுக்கு பில் இப்போ வீடு எடுத்து தங்கலாம் அப்படின்னா வீடோட ரேட்டெல்லாம் ரெண்டெல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. இன்னொன்று வீடு எடுத்து தங்குறதுல சேஃப்டி இல்லை. இப்போ அட்வான்ஸ் வாங்குற வரைக்கும் நல்லா பேசி அட்வான்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க ஏதோ தண்ணி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சேஃப்டி இல்லாமல் இருக்கலாம். அதனால வெக்கேட் பண்ணும்போது ப்ராப்ளம் வருது ஹவுஸ் ஓனருக்கும் பிள்ளைங்களுக்கும். சென்னையில் செயல்பட்டு வரும் தனியார் விடுதிகளில் பல இன்னும் அரசு அமைப்புகளின் கீழ் முறையாக பதியப்படாமல் உள்ளது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வரும் அனைவருக்கும் குறைந்த வாடகையில் வீடு கிடைக்குமா என்றால் அது சாத்தியமில்லை. ஆக தற்போது வீடுகளுக்கு பதிலாக விடுதிகள் பிரபலமாகி வருகின்றன. ஆனால் இந்த பிரச்சனைக்கு விடுதிகள் ஒரு நிரந்தர தீர்வாக அமையாது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஏர்னஸ்ட் ராஜாவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. வீடுகள் தொடர்பான கணக்கெடுப்பின்படி சென்னையில் உள்ள 48% வீடுகளில் மட்டுமே அதன் உரிமையாளர்கள் வசிக்கிறார்கள். மீதமுள்ள 52% வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை மாநகரில் வசூலிக்கப்படும் வீட்டு வாடகை குறித்து பார்ப்போம். சென்னையில் ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டிற்கு குறைந்தபட்சமாக 6,000 ரூபாயும், 2 படுக்கை அறை என்றால் குறைந்தபட்சமாக 8,000 ரூபாயும் வாடகையாக வசூலிக்கப்படுகிறது. இது தண்ணீர் உள்ளிட்ட பிற வசதிகளை பொறுத்து இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. மயிலாப்பூர், மந்தைவெளி, அண்ணாநகர் போன்ற இடங்களில் வீட்டின் வாடகை குறைந்தபட்சமாக 10 முதல் 15,000 ரூபாய் என்ற அளவிலும் உள்ளன. திருவான்மியூர், அடையார் போன்ற பகுதிகளில் மாதத்திற்கு 40,000 முதல் 60,000 ரூபாய் வரையில் கூட வாடகைக்கு வீடுகள் கிடைக்கின்றன. சென்னையின் மைய பகுதிகளான புரைசைவாக்கம், எழும்பூர், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, சைதாப்பேட்டை போன்ற பகுதிகளில் சராசரியாக 15,000 ரூபாய் என்ற அளவிலேயே வீட்டின் வாடகை தொடங்குகிறது. மேலும் வடசென்னை பகுதிகளான பெரம்பூர், வியாசர்பாடி, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, கொடுங்கையூர் பகுதிகளில் ஒரே ஒரு அறை மட்டும் கொண்ட வீடுகளுக்கே 3,000 to 5,000 ரூபாய் வரை வாடகை வசூலிக்கப்படுகிறது. படுக்கை அறையுடன் இணைந்த குளியலறை கொண்ட வீடுகளுக்கு சூளைமேட்டில் 5,000 ரூபாய் முதல் 6,000 ரூபாய் வரை வாடகை வசூல் செய்யப்படுகிறது. இது மடிப்பாக்கம் பகுதியில் 5 முதல் 7,000 ரூபாய் வரை உள்ளது. மேலும் சர்வதேச அளவிலான
கஸ்மேன் அண்ட் வேக்ஃபீல்ட் நிறுவனத்தின் 2012ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சென்னையில் வீட்டு வாடகை முந்தைய ஆண்டை விட தற்போது 36% வரை உயர்ந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா. வீட்டு வாடகை தொடர்பாக வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் இடையே எழும் பிரச்சனைகள் குறித்தும் அது தொடர்பான சட்ட தீர்வுகள் குறித்தும் இனி பார்ப்போம். ஒரு கட்டடம் அல்லது வீட்டின் வாடகை தொடர்பாக எழும் பிரச்சனைகளை தீர்க்கவே வீட்டு வாடகை முறைப்படுத்துதல் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகைதாரர்களின் பாதுகாப்பையும் உரிமையையும் இந்த சட்டம் நிலைநாட்டுகிறது. ஒரு உரிமைதாரர் ஒரு வீட்டை வாடகைக்கு விடுகிறார் என்றால் அவர் இன்றைக்கு மார்க்கெட் வேல்யூ என்ன உள்ளது, கைட்லைன் வேல்யூ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன உள்ளது என்று அதற்கேற்றவாறு கட்டிடத்தின் அமைப்பு, கட்டிடத்தின் தன்மை, கட்டிடத்தின் வயது, இந்த மூன்றையும் குறிக்கோளாக வைத்து அந்த வாடகையை ஒரு ஒப்பந்தம் மூலமாக இவ்வளவுதான் நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் பிரகாரம் நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு வீட்டில் வாடகைக்கு செல்வதாக இருந்தால் இரு தரப்பினருக்கும் இடையே முறையான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே சட்ட ரீதியான தீர்வு காண முடியும் என்றும் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். திருப்பி காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சரத்துகள் ஏதாவது குறிச்சிருந்தாருன்னா அவர் வீட்டு ஓனர் என்ன செய்யணும், நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பினதுக்கு காலி பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இவருக்கு கால அவகாசம்னா இவர் பதில் நோட்டீஸ் அனுப்பலாம். இல்லை வீட்டு ஓனர் என்ன சொல்லலாம், வெக்கேட் பண்ண சொல்லி கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கலாம். இல்லை வீட்டு குடியிருப்பவர் கோர்ட்டில் போட்டு இந்த மாதிரி பீஸ்ஃபுல் பொசிஷன் எனக்கு உடனே இமீடியட்டாக நான் காலி பண்ண முடியாது, உடனே எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை கேட்டால் குண்டாசை வச்சோ ரவுடிஸை வச்சோ யாரையோ வச்சோ அவர் தூக்கி வெளியே போட முடியாது. ஆனாலும் பெரும்பாலான வீட்டு உரிமையாளர்கள் வாடகைதாரர்களிடம் எந்தவித ஒப்பந்தமும் செய்து கொள்வதில்லை. வாடகை பெறுவதற்கு உரிய ரசீதும் வழங்குவதில்லை. இதனால் வாடகைதாரர்கள் தங்களின் ஊதியத்தில் பாதிக்கும் மேலான தொகையை வாடகையாக செலுத்தும் நிலை ஏற்படுகிறது. வீட்டு வாடகை நிர்ணய விவகாரத்தை மாநகராட்சிகள் மூலம் முறைப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்பதே வாடகைதாரர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் VM சுப்பையா. வாடகைக்கு வீடு தேடி போகிறவர்களின் நிலை பற்றி ஒரு திரைப்படமே எடுக்கலாம். அரசு பணிக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் வேலை தேடி செல்வோர் எதிர்கொள்ளும் அத்தனை பதட்டமும் இந்த வீடு தேடுதலிலும் உண்டு. எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என நேர்முக தேர்வுக்கு செல்பவர்களுக்கு ஏற்படும் குழப்பத்தோடேயே சந்திக்க வேண்டியிருக்கிறது வீட்டு உரிமையாளர்களை. திருமணம் ஆவதற்கு முன்பு, திருமணம் ஆன பிறகு, குழந்தைகள் பிறந்த பிறகு, பணிச்சூழல் என வெவ்வேறு காலகட்டங்களில் ஒவ்வொருவரும் வீட்டை மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம். மதம், சாதி, படிப்பு, நிறம் என அத்தனையும் குறுக்கே நிற்கிறது அங்கே. வீடு பிடிக்கிறதுல நிறைய இடம் லொக்காலிட்டி போனாங்கன்னா இதில் ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. சில பேர் ஹிந்துஸ் இருக்கிற இடத்துல கிறிஸ்டின் கூட மாட்டாங்க, முஸ்லீம் கூட மாட்டாங்க. அப்புறம் முதல்ல எடுத்தோடனே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தோன்னா சன்ஸ் இருந்தோன்னா எவ்வளோ டோட்டல் வருது, இதெல்லாம் பார்த்து தான் இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ்லாம் ஆக்சுவலாக ரெண்டலுக்கு விடுறதுக்கே இது பண்ணுவாங்க. பணம் கொடுத்துதான் குடியிருக்கிறார்கள் என்கிற உணர்வே இல்லாமல் ஏகப்பட்ட நிபந்தனைகளையும் தேவையற்ற கட்டுப்பாடுகளையும் விதிக்கின்றனர் வீட்டு உரிமையாளர்கள். அடிக்கடி வீடு மாறுவதால் செலவு என்பதால் குடியிருப்பவர்கள் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. மாற்றணும் அப்படின்னாவே நிறைய நமக்கு திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், லாரி பிடிக்கணும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகும். அதே நேரத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அடிக்கடி பொருள் நிறைய வேஸ்ட் ஆகிடுது, உடஞ்சிடுது, ஸ்க்ராட்ச் ஆகிடுது. ஏன்னா கீழே நம்ம மேலே தூக்கும்போது எங்களுக்கு பீரோ இதெல்லாம் நிறைய தடவை 2-3 தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம வீடு தேடி போகும்போது நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் பக்கத்தில் தான் தேடுவோம், ரொம்ப லாங் போக முடியாது. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம தேடும் போது வாடகை ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறாங்க. நம்ம அட்வான்ஸும் அந்த மாதிரி ஜாஸ்தி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு என நிர்ணயிக்கப்பட்ட வாடகை, முறையான ஒப்பந்தம், வீட்டு வாடகை தொடர்பான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம், புகாரை பதிவு செய்ய காவல் நிலையங்களில் தனிப்பிரிவு, வங்கி கணக்கில் மட்டுமே வாடகையை செலுத்த வேண்டும் போன்றவற்றை அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே வளர்ந்து வரும் சென்னை போன்ற பெருநகரங்களில் குடியிருக்கும் வாடகைதாரர்கள் நிம்மதியான வாழ்வை வாழ முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. புதிய தலைமுறைக்காக கார்த்திகேயன். சில காரணங்களை கூறி இஸ்லாமியர்களுக்கு வாடகைக்கு குடியிருக்க வீடு வழங்குவதில் பலர் தயக்கம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது.
அவ்வாறு மறுப்பதற்கான காரணம் என்ன? இப்போது பார்ப்போம். சேலத்தில் அம்மாப்பேட்டை, லைன்மேடு, கோட்டை, முகமதுபுரா உள்ளிட்ட பல இடங்களில் அதிகமான இஸ்லாமியர்கள் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வாடகை வீடுகளிலே வசிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் இந்த பகுதிகளை தவிர நகரின் மற்ற பகுதிக்கு குடியேறும் சூழல் உருவாகும் போது தங்களுக்கு அவ்வளவு எளிதில் வீடு கிடைப்பதில்லை என்கிறார்கள் இவர்கள். இஸ்லாமியனா வீடு விடுறதில்ல. நானே போய் வீடு கேட்டிருக்கிறேன். வீடு கேட்டால் என்ன பதில் சொல்கிறாங்க, முஸ்லீம்னா வீடு விடுறதில்ல, வீடு இல்லைங்க பாய் அப்படின்ற ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இங்கே முஸ்லீம் தெருவிலேயே வேற ஆள் வாங்கியிருந்தாலும் முஸ்லீம் வீடு விடுறதில்ல அப்படின்ற வாதத்தை மக்கள் வைக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தீவிரவாதின்ற ஒரு பயத்தில் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு பயம் உண்டுபடுத்திட்டாங்க. முஸ்லீம்ன்றத பார்த்தாவே ஒரு தீவிரவாதி மாதிரி பார்க்குறாங்க. அவங்க வந்தா எதுவும் கலவரம் நடக்குமோ இல்லை எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இதுலேயே தான் இருக்கிறாங்க. வீடு வாடகைக்கு என்ற அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டு இருந்தாலும் இஸ்லாமியர் என்று கூறினால் வாடகைக்கு வீடுகள் அளிக்கப்படுவதில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்படுகிறது. பார்த்தாவே பயங்கரவாதி, இவனுங்கெல்லாம் பயங்கரவாதிங்கிற ஒரு நூடகத்திலையும் எல்லாத்துலயும் எங்க பாருங்க எதனாவது கக்கூசுல பிரச்சனை கூட பட்டாசு வெடிச்சுட்டா கூட பாய் தான் கொண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைமை அந்த மாதிரி தள்ளப்பட்டாங்க. வீடுன்னு போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா வீடெல்லாம் கேட்காதீங்க பாய், உங்களுக்கு வீடு விடுற மாதிரி இல்ல. ஆனா நீங்க நானும் அண்ணன் தம்பி மாதிரி பழகலாம், பேசலாம், நம்ம எப்பயுமே இருக்கலாம் பாய், ஆனா வீடு கேட்காதீங்க பாய். வீடு வசிக்க முஸ்லிம்களுக்கு வீடு கொடுப்பவர்களும் யோசிக்கிறாங்க, கொடுத்தவர்களும் காலி செய்யுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நட்புடன் பழகுபவர்கள் கூட வாடகைக்கு வீடு கேட்கும் போது மறுப்பதாகவும் இஸ்லாமிய மக்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள். சகிப்புத்தன்மைக்கும் சகோதரத்துவத்திற்கும் புகழ்பெற்ற நம் நாட்டில் இதுபோன்ற நிலை மறைய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எண்ணமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சேலம் செய்தியாளர் மோகன்ராஜ். கல்வி, இலக்கியம், சினிமா, கலை என பல துறைகளிலும் தங்களுக்கான தடத்தை போராடி பதித்து வருகிறார்கள் திருநங்கைகள். ஆனால் அவர்கள் குடியிருக்க அவ்வளவு சுலபத்தில் வீடு கிடைப்பதில்லை. மதுரை மகாத்மா காந்தி நகரில் உள்ள இந்த வீட்டில் 10 திருநங்கைகள் தங்கியிருக்கிறார்கள். ஆணாக பிறந்து பாலின உணர்வை பெறும் வயதில் மனதளவில் பெண்ணாக உணர்ந்து அதன் காரணமான செயல்பாடுகளால் சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் இவர்களுக்கு சமூகத்தில் உரிய அடையாளம் மட்டுமில்லை, வாழ்வதற்கு வீடு கிடைப்பதும் குதிரை கொம்பாகவே உள்ளது. திருநங்கைகள்னு நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் வீடு கட்ட ஐயோ உங்களுக்கா, அவங்க நாங்கள் போனோடனே நம்ம சந்தோஷமாக பார்க்குறாங்க. நாங்கள் போய் திருப்பி வீடுன்னு கேட்க போல, வீடா எங்கள் வீட்டில் வீடு இருந்தால் கூட இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் அந்த மாதிரிலாம் வச்சிடல, நாங்களும் ஒழுக்கமான உங்களை மாதிரி நாங்களும் ஒரு பெண் தான், எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட கொஞ்சம் அச்சப்பட்டு நாணப்பட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வீடுன்றதே கொடுக்குறாங்க. அப்படியே வீடு கிடைத்தாலும் ஆரம்பத்தில் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தங்களை மனிதர்களாகவே பாவிப்பதில்லை என்கிறார்கள் இந்த திருநங்கைகள். அண்டை அயலாரின் ஆதரவை பெற வெகு நாட்கள் ஆவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஒரு சிலர் எங்களுக்கு வீடு கொடுத்துட்டாலும் தெருவில் எங்களை ஒன்றும் கேலி கிண்டல் நக்கல் நயாண்டி ஒரு கிண்டல் பொருளாக தான் எங்களை பார்க்குறாங்க. உணவு, உடை, இருப்பிடம் என அனைத்திற்கும் மற்றவர்களைப் போலவே சுயமாக உழைத்து வாழ்ந்து வரும் தங்கள் மீதான தவறான கண்ணோட்டத்தை சக மனிதர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் திருநங்கைகள். பெரும் கொள்ளையினை அங்கீகரிக்கும் இந்த சமூகம் ஏனோ திருநங்கைகளை அங்கீகரிப்பதில்லை. அந்த வகையில் தங்கள் மீது வைக்கப்படும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் அடிப்படை காரணம் இந்த சமூகத்தில் தாங்களும் சக மனிதர்களாக அங்கீகரிக்கப்படாததே என்கின்றனர் திருநங்கையர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் சகாய பிரதீபா.